நைட் டின்னருக்கு சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு வந்து வீட்டில் கிடந்தது. அதனால் உருளைக்கிழங்கு மசாலா மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அப்படியே பூரி மசாலா மாதிரி தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட. எப்பயும் போல் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடலைப்பருப்பு கடுகு உளுந்து நான் சேர்த்துக்கிட்டேன். அது கூடயே வெங்காயம் 2 பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு தட்டி வந்து சேர்த்துக்கிறணும், பேஸ்ட்டாக சேர்க்காம. அப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம். அப்புறமா தக்காளியை போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் போட்டுட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கையும் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா மசாலா சூப்பராக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போனா தான் நல்லா கெட்டியாக சூப்பராக இருக்கும். உண்மையாகவே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா தம்பி சாப்பிட்ட தட்டுலலாம் அப்படியே அந்த வேஸ்ட்லாம் போட்டு வச்சுருந்தேன். அது எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அப்புறம் கிச்சனை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். பாத்திரத்தை நைட்டே விலைக்கு வச்சிடுறது இப்போலாம். இல்லைன்னா கரப்பாம்பூச்சி தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன பண்ணாலும் போக மாட்டேங்குது. பாத்திரம் எல்லாமே விலைக்கு முடிச்சதுக்கப்புறமா சிங்கையும் லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டேன். பால் பாத்திரம் மட்டும் கிடந்தது. அது இருக்கட்டும், ஊறட்டும், காலையில் விலைக்கலான்னு விட்டு துணி ஆல்ரெடி துவைச்சி போட்டிருந்தேன். அதையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா துண்டு அதையெல்லாம் அலசி போட்டிருந்தேன். அதையும் எடுத்து காய போட்டாச்சு. இப்போலாம் உள்ளே காய போட்டது. ஏன்னா எப்போ மழை பெய்யுது வெயில் அடிக்குதுன்னு தெரிய மாட்டேது. அதனால்